ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெரி குட் மார்னிங். ஏர்லி மார்னிங்கே வந்து ஜாகிங் ஓடி முடிச்சிருப்போம். நேற்றுக்கு சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 5.07 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:46 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சுட்டு நடந்து போகணும் வீட்டுக்கு. கண்டியும் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து 2 ரவுண்ட் ஓடிருக்கேன். ஆக்சுவலி 5 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 மாசத்துக்கு அப்புறம் 5 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ரொம்ப முக்கியமா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.46 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்மளோட பேஸ் ஆவரேஜும் டியூரேஷனையும் வந்து 2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம 2 ரவுண்ட் ஓடாம இருந்ததுனால இன்னைக்குதான் ஓடி இருக்கோம். லைஃப்ல ஒரு விஷயம் கத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே மூடப்பட்ட கதவுகள்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த மூடப்பட்ட கதவுகள் வந்து அப்படியே மூடுற மாதிரியே இருந்தாதான் நல்லது. அதை திறக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா திறந்திருக்கக்கூடிய கதவு வழியில வந்து நம்ம போறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். அந்த திறந்திருக்கக்கூடிய கதவு இருக்கு பார்த்தீங்களா, அது வழியில நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மூடப்பட்ட கதவுகளை வந்து திறக்கறதுக்கு முயற்சி பண்ணி அங்க வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு கதவு திறந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த கதவு வெளியில போயிட்டு நம்ம அடையக்கூடிய வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆகிட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்களை வந்து அடையணும்னா அந்த திறந்திருக்கக்கூடிய கதவுகளை வந்து நம்ம அடைஞ்சா மட்டும்தான், அந்த வழியில நம்ம போனா மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்கிறத சொல்வேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை. See you tomorrow.